வணக்கம் நண்பா. ஒரே ஒரு நிமிஷம் நில்லு. தினமும் சூரியன் உதிக்குது, நீயும் ஓடுற. ஆனா உன் வாழ்க்கை நகருதா? இல்ல நீ நின்ன இடத்துலயே சக்கரம் மாதிரி சுத்துறியா? காலையில அலாரம், சாயங்காலம் வரைக்கும் வியர்வை, மாசமானா கை நீட்டி வாங்குற அந்த சில காகிதங்கள், இதுக்கு பேர் தான் வாழ்க்கையா? இல்ல இது நீயே உனக்கு போட்டுக்கிட்ட விலங்கா? நேர்மையா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ உழைக்கிறியா? நீ சோர்வடையறியா? நிச்சயமா. ஆனா நீ வளர்றியா? அங்கதான் ஒரு பெரிய நிசப்தம் நிக்குது. உழைப்புங்கிறது வெறும் வேகம் மட்டும் இல்ல நண்பா, அது ஒரு திசை. திசை தெரியாம ஓடுறவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவன் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டான். ஆனா சரியான திசையில அடியெடுத்து வைக்கிறவன் மெதுவா நடந்தாலும் சிகரத்தை தொடுவான். சாணக்கியன் அன்னைக்கே சொன்னான், இலக்கு இல்லாத உழைப்பு உன்னை கொல்லும், இலக்குள்ள உழைப்பு உன்னை செதுக்கும். சுத்தி பாரு, ஒருத்தன் ரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கிறான், ஆனா இன்னும் அதே ஓட்ட வீட்டுல தான் இருக்கான். இன்னொருத்தன் உழைக்கிற மாதிரியே தெரியல, ஆனா உயரத்துல பறக்கிறான். இது அதிர்ஷ்டம் கிடையாது, இது அறிவோட வித்தியாசம். இந்த உலகம் உங்ககிட்ட சொன்ன மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? அதிகமா உழைக்கிறவன் தான் பணக்காரன் ஆக முடியும். அது உண்மை இல்ல. சரியான வழியில் உழைக்கிறவன் மட்டும்தான் சரித்திரம் படைக்க முடியும். உழைக்காத, உயர உழை, வேகமா ஓடாத, விவேகமா ஓடு. ஒரு காட்டுல கழுதையும் தான் நாள் முழுக்க உழைக்குது, ஆனா அது என்னைக்காவது ராஜாவா இருக்கா? இல்ல அந்த காட்டு ஆளுதான். ஏன்? அதுக்கு உழைக்க தெரியும், ஆனா சிந்திக்க தெரியாது. அதுகிட்ட வேகம் இருக்கு, ஆனா விவேகம், திட்டம் இல்ல. அதே தான் உன் கதையும். நீயும் ஓடுற, காலையில இருந்து நைட் வரைக்கும் மிஷின் மாதிரி உழைக்கிற. ஆனா ஏன் இன்னும் உன் கையில காசு தங்கல? ஏன்னா நீ உழைப்ப மட்டும் தான் நம்புற. உன் அறிவை மூளையில போட்டு பூட்டி வச்சிருக்க. நல்லா கேட்டுக்கோ, பணம் உழைப்பை தேடி வராது, பணம் மதிப்பை தேடி தான் வரும். நீ வெறும் உழைப்பாளியா இருந்தா சாகிற வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடணும். ஆனா நீ ஒரு மதிப்புள்ள மனிதனா மாறினா பணம் உன்னை தேடி நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வரும். இப்போ சொல்லு, நீ பணத்தை தேடி ஓடுற வேட்டைக்காரனா, இல்ல பணத்தையே உன்னை தேடி வர வைக்கிற காந்தமா? இன்னைக்கு நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்ல. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் அறிவால உருவாக்கின சாணக்கியரின் 10 ரகசிய விதிகள். இது வெறும் வீடியோ கிடையாது, உன் வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட். இதுல இருக்கிற ஒரே ஒரு விதியை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் நாளைக்கு காலையில நீ எழும்போது ஒரு சாதாரண ஆளா எழமாட்ட, ஒரு புத்திசாலி வெற்றியாளனா எழுந்து நிப்ப. ஒரு நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் தேடி வந்திருந்தா இப்பவே கிளம்பிடு. இது வெறும் வீடியோ இல்ல, உன் தலைவிதியை மாத்த போற மந்திரம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை நீ தவற விட்டாலும் பழையபடி அந்த சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்குவ. கவனமா பாரு. உழைப்பாளிங்கிற பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புத்திசாலிங்கிற சிம்மாசனத்துல உட்கார நீ தயாரா? வா, சாணக்கியனின் முதல் ரகசிய விதிக்குள்ள போவோம். விதி 1, உன் சிந்தனையை மாற்று, உன் தலைவிதி தானாக மாறும். உன் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தீர்மானிக்கிறது உன் சம்பளம் இல்லை நண்பா, உன் சிந்தனை. சாணக்கியன் ஒரு ரத்தமும் சதையுமான உண்மையை சொன்னான். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். உன் மூளைக்குள்ள நீ எதை விதைக்கிற கவனிச்சு பார்த்திருக்கியா? தோற்று போறவன் எப்போதும் ஒரு பல்லவியை பாடுவான், எனக்கு முடியாது, எனக்கு நேரம் சரியில்லை, நான் பிறக்கும் போதே ஏழை. இந்த வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்லை, இது மெதுவா உன் வாழ்க்கையை காலி பண்ற விஷயம். நீயே உன்னை நம்பாதப்போ இந்த உலகம் ஏன் உன்னை நம்பணும்? ஆனா ஜெயிக்கிறவன் எப்படி யோசிப்பான் தெரியுமா? அவன் முடியாதுன்னு சொல்ல மாட்டான், இது எப்படி முடியும்னு கேட்பான். அவன் கஷ்டத்தை பார்க்க மாட்டான், அந்த கஷ்டத்தை கடக்க தேவையான திறமையை தேடுவான். ஒரே உலகம், ஒரே வாய்ப்புகள், ஆனா ரெண்டும் வெவ்வேறு வாழ்க்கை. காரணம் வெறும் சிந்தனை மட்டும்தான். ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள விழும்போது நான் மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிட்டேன்னு அழுறது இல்லை, நான் இந்த மண்ணை உடைச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் மரமா நிப்பேன்னு திமிரா நினைக்குது. அதனாலதான் அது வானத்தை தொடுது. நீ உன்னை சின்னவனா நினைச்சா உன் வாழ்க்கை ஒரு சின்ன குழிக்குள்ள முடிஞ்சிடும். நீ உன்னை சிங்கமா நினைச்சா இந்த உலகமே உனக்கு இரையாகும். நம்பிக்கை இல்லாத இடத்துல முயற்சி பிறக்காது, முயற்சி இல்லாத இடத்துல வெற்றிக்கு வேலையே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்கார மனநிலை உனக்கு வேணும். மனநிலை இல்லாதவங்க கிட்ட கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது காணாம போயிடும். ஆனா சரியான மனநிலை இருக்கிறவங்க கிட்ட ₹1 கூட இல்லைனாலும் கோடிகள் அவனை தேடி ஓடி வரும். நீ பணத்தை துரத்துற வேட்டைக்காரனா, இல்ல பணம் உன்னை தேடி வர வைக்கிற காந்தமா? பதில் உன் சிந்தனையில தான் இருக்கு. சிந்தனை மாறினா உன் முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினா உன் வாழ்க்கை மாறும். இது வெறும் ஆரம்பம் தான். முதல் விதியே உன் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்திருக்கும், ஆனா இரண்டாவது விதி அது உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போக போகுது. தயாராயிரு. அடுத்த ரகசியம் இதை விட ஆபத்தானது. விதி 2, காலத்தின் வேட்டை. நேரத்தை மதி, வாழ்க்கை உன்னை மதிக்கும். இந்த உலகத்துல ஆண்டிக்கும் அரசனாகணும்னு ஆசை இருக்கும், அரசனுக்கும் உலகத்தை ஆளணும்னு ஆசை இருக்கும். ஆனா 2 பேருக்கும் இயற்கை சமமா கொடுத்த ஒரே சொத்து என்ன தெரியுமா? நேரம். பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான், ரோட்ல நிக்கிறவனுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா ஒருத்த மட்டும் ஏன் வானத்தை தொடுறான், இன்னொருத்த ஏன் இன்னும் மண்ணுல கிடக்குறான்? பதில் ஒன்னே ஒண்ணுதான், நீ உன் நேரத்தை எப்படி கொள்ற அப்படிங்கிறது தான். சாணக்கியன் ஒரு எச்சரிக்கை கொடுத்தான். பணத்தை இழந்தவன் மீண்டும் சம்பாதிப்பான், ஆனா
ஆனா காலத்தை இழந்தவன் தன் வாழ்க்கையை இழந்துடுவான். சுத்தி பாரு, தோற்று போறவன் நேரம் கிடைச்சா தூங்குவான், அரட்டை அடிப்பான், போன்ல எதையாவது உருட்டிட்டு இருப்பான். ஆனா நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த நாளைக்குங்கிற நாள் ஒருபோதும் வராது. அதுதான் உன்னை மெதுவா அழிக்கிற விஷயம். ஜெயிக்கிறவன் நேரத்தை செலவு செய்ய மாட்டான், அவன் நேரத்தை முதலீடு செய்வான். நீ தினமும் 2 மணி நேரம் சோசியல் மீடியாவில் வீணா செலவு செஞ்சா அது உன் வாழ்க்கைய பின்னாடி தள்ளும். ஆனா அதே 2 மணி நேரம் ஒரு புது திறமையை கத்துக்கிட்டா, ஒரு புத்தகத்தை படிச்சா, அது உன் எதிர்காலத்துல பல கோடிகளா திரும்ப வரும். நேரத்தை மதிக்காதவனை காலமும் மதிக்காது, பணமும் மதிக்காது. ஒரு நாள் வீணானா உன் வாழ்க்கையோட ஒரு பகுதி காணாம போயிடுச்சு. ஒரு வருஷம் வீணானா உன் எதிர்காலமே சாம்பல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உன் மனசாட்சியை பார்த்து 2 கேள்வி கேளு. இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அடியாவது முன்னாடி வச்சிருக்கனா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா இன்னைக்கு நீ உயிரோட இல்ல, வெறும் நடமாடுற பிணம். நேரத்தை கட்டுப்படுத்துறவன் தன் வாழ்க்கையே கட்டுப்படுத்துவான். இப்பவே முடிவெடு, நீ நேரத்தை தின்னு தீர்க்க போறியா, இல்ல நேரத்தை வச்சு உன் சாம்ராஜ்யத்தை கட்ட போறியா? இது உன்னை ஓட வைக்கும் விதி. ஆனா 3வது விதி உன்னையும் உன் பணத்தையும் காப்பாத்த போகுது. தயாராயிரு. விதி 3, பணத்தின் கடிவாளம். செலவை கட்டுப்படுத்து, செல்வம் உன் காலடியில் விழும். நிறைய சம்பாதிக்கிறவெல்லாம் பணக்காரனாக முடியாது. சம்பாதிச்சு எவன் ஒருவன் தக்க வச்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான அறிவாளி. உன் சம்பளம் 40,000 இருக்கலாம், ஆனா 40,000 நீ செலவு செஞ்சா நீ இன்னும் அந்த ஏழைங்கிற கூண்டுக்குள்ளதான் இருக்க. ஆனா ஒருத்தன் 20,000 சம்பாதிச்சு அதுல ஒரு பகுதியை தன் எதிர்காலத்துக்கு சேமிச்சான் பாரு, அவன் தான் நாளைக்கு இந்த உலகத்தை ஆள போறான். சாணக்கியர் ஒரு ஆழமான ரகசியத்தை சொன்னார். பணத்தை சம்பாதிப்பதை விட அதை பாதுகாப்பதே மிகப்பெரிய அறிவு. பணம் ஒரு நெருப்பு மாதிரி, நீ அதை சரியா கையாண்டா அது உனக்கு ஒளியை தரும், வாழ்க்கையை சூடாக்கும். ஆனா கட்டுப்பாடு இல்லாம விட்டா அதே நெருப்பு உன்னையும் உன் எதிர்காலத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். ஏழை மனநிலை என்ன சொல்லும் தெரியுமா? பணம் வந்திருக்கு, இப்பவே என்ஜாய் பண்ணு. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட்டை உன் வாழ்க்கையே இருட்டுல தள்ளிடும். பணக்கார மனநிலை கொண்டவன் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்பான். இது எனக்கு இப்போ அவசியமா? இது என் வளர்ச்சிக்கான முதலீடா? இது என் எதிர்காலத்தை உயர்த்துமா? இந்த 3 கேள்விக்கு ஆமான்னு பதில் வந்தா மட்டும்தான் அவன் கையை விட்டு பணம் வெளியே போகும். நீ எப்படி புது போன் வந்தா வாங்குற, புது ட்ரெஸ் வந்தா வாங்குற, அடுத்தவன் முன்னாடி கெத்தா காட்ட செலவு பண்ற. ஆனா உன் அறிவை வளர்க்க ஒரு புத்தகம் வாங்கவோ ஒரு புது திறமையை கத்துக்கவோ தயங்குற. அங்கதான் நீ தோத்து போற. இன்னையிலிருந்து ஒரு விதியை மனசுல ஏத்திக்கோ. பணம் 3 வழியில தான் போகணும். 1 அவசியம், 2 சேமிப்பு, 3வது வளர்ச்சி. இதுல இல்லாத எந்த ஒரு செலவும் உன் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிற விஷயம். பணத்தை மதிக்காதவனை பணம் ஒருபோதும் மதிக்காது. உன் சம்பளம் உன்னை இன்னைக்கு வாழ வைக்கும், ஆனா உன் சேமிப்பு தான் உன்னை சரித்திரத்துல உயர்த்தும். இப்போ முடிவெடு, நீ சம்பாதிச்சதை அழிப்பவனா இல்ல உன் பணத்தையே உனக்காக உழைக்க வைப்பவனா? பணத்தை சேர்த்துட்டோம், ஆனா கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னா எல்லாம் போயிடும். 4வது விதி உன்னோட இருப்பவர்களை பற்றி பேச போகுது. அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். விதி 4, சிங்கங்களின் கூடாரம். சரியான வட்டாரம், வேகமான உயர்வு. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலனா உன்னை சுத்தி இருக்கிற அந்த 5 பேரை யாருன்னு பாரு. அவங்க தான் உன் வருங்காலத்தோட நிழல். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடம் சரியில்லைன்னா உன் வளர்ச்சி அங்கேயே புதைக்கப்படும். சாணக்கியன் ஒரு கசப்பான உண்மையை சொன்னான். நீ யாருடன் இருக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். சுத்தி பாரு, உன் நண்பர்கள் எப்பயுமே குறை சொல்லிட்டு இருக்காங்களா? இது முடியாது, ரிஸ்க் எடுக்காத, நமக்கு எதுக்கு இதெல்லாம்னு உன் காதுல விஷத்தை கக்குறாங்களா? மத்தவன் வளர்றத பார்த்து பொறாமப்படுறாங்களா? உஷாராரு நண்பா, நீ ஒரு சிங்கமா இருக்கலாம், ஆனா ஆடுகளோட சேர்ந்து வாழ்ந்தா நீயும் புல்ல தின்னதான் ஆசைப்படுவ. தவறான நண்பன் வெளியில் இருக்கிற எதிரியை விட பயங்கரமானவன். ஏன் தெரியுமா? எதிரி உன் மார்பில குத்துவான், ஆனா கூடவே இருக்கிற உன் முதுகுல குத்துவான். ஆனா இதுவே ஒரு வெற்றியாளனோட வட்டத்துல இருந்து பாரு. அவங்க வளர்ச்சியை பத்தி பேசுவாங்க, புது வாய்ப்புகளை தேடுவாங்க. நீ சோர்ந்து போயிருக்கும் போது உன்னை தட்டி எழுப்புவாங்க. சிங்கம் சிங்கங்களோட சேரும்போதுதான் அதுக்கு தன்னோட உண்மையான பலமே தெரியும். நீ சிகரத்தை தொடணுமா? அப்போ சிகரத்தில் இருக்கிறவங்களோட கையை பிடி. உன் கனவுகளை சிறுசாக்குற கூட்டத்துல இருந்து முதல்ல வெளியே வா. இப்பவே ஒரு நிமிஷம் யோசி. நீ தினமும் அதிக நேரம் செலவழிக்கிற அந்த 5 பேர் உன்னை மேல தூக்குறாங்களா, இல்ல உன் காலை பிடிச்சு கீழே இறக்குறாங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான் நீ அடுத்த 5 வருஷத்துல ராஜாவா இருப்பியா இல்ல அடிமையா இருப்பியான்னு தீர்மானிக்கும். எல்லாரையும் பகச்சிக்க வேணாம், ஆனா எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்காது. யார உன் சிம்மாசனத்துக்கு பக்கத்துல உட்கார வைக்கணும்னு உனக்கு தெரியணும். உன் வாழ்க்கையை மாத்தணும்னா முதல்ல உன்னை சுற்றி மாத்தணும். சரியான வட்டம் கிடைச்சா உன் வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருக்கும். கூட்டத்தை விட்டு விலகி நில், சிங்கமா நிமிர்ந்து நில். ஆனா இந்த சிங்கத்துக்கு பசி எடுக்கணும்னா அறிவு வேணும். 5வது விதி உன் மூளை ஆயுதமாக்க போகுது. போலாமா? விதி 5, அறிவே பேராயுதம். அறிவில் முதலீடு செய், வெற்றியை உனதாக்கு. உன்கிட்ட ஒரு கேள்வி, நீ சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு உனக்காக செலவு பண்ற? புது போன் வாங்குற, பிராண்டட் ஷூ வாங்குற, பவுடர் அடிச்சு முகத்தை அழகாக்கிக்கிற. ஆனா உன் மூளைக்கு, உன் அறிவுக்கு, இந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த மகா சக்திக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க? உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒண்ணுமே பண்ணல. அங்கதான் உன் வளர்ச்சி நின்று போச்சு. சாணக்கியர் ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை சொன்னார். அறிவுதான் இந்த உலகத்திலேயே அழியாத செல்வம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பிசினஸ் லாஸ் ஆகும், உன் வேலை பறி போகலாம், ஆனா உன் மண்டைக்குள்ள இருக்கிற அறிவு
அறிவு எவனாலையும் திருட முடியாது. உன் சொத்து மொத்தத்தையும் இழந்தாலும் அறிவு மட்டும் உன் கூட இருந்தா வெறும் மண்ணில் இருந்து மறுபடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை உன்னால கட்ட முடியும். 20,000 சம்பாதிச்சு அதை முழுக்க செலவு பண்றவன் சாதாரண ஆள். ஆனா அதே 20,000த்துல 2,000 ரூபாய தன் அறிவை வளர்க்கறதுக்காக ஒருத்தன் செலவு பண்றான் பார், அவன் தான் ஸ்பெஷல். அவன் காசு செலவு பண்ணல, விதைக்கிறான். புத்தகம் படிக்கிறதோ ஒரு புதிய ஸ்கில் கத்துக்கிறதோ வீண் செலவு இல்லை நண்பா. அது உன் வாழ்க்கையே மாத்த போற முதலீடு. நல்லா கேட்டுக்கோ. நீ இப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அவ்வளவுதான் உன் அறிவு இருக்கு. உன் வருமானம் அதிகமாகணும்னா அப்போ உன் அறிவை அதிகப்படுத்து. மரம் வளரணும்னா தினமும் தண்ணி ஊத்தணும். நீ வளரணும்னா தினமும் உன் அறிவுக்கு தீனி போடணும். திறமை இல்லாத உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது உன் கையில தங்காது. ஆனா அறிவு இருக்கிறவங்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைனாலும் கோடிகள் அவனை தேடி ஓடி வரும். உலகமே உன்னை தேடி வரணும்னா அப்போ நீ உன்னை ஒரு மதிப்புள்ள மனிதனா மாத்து. நீ போடுற ஒவ்வொரு சட்டையும் உன் உடம்பத்தான் அழகாக்கும். ஆனா நீ படிக்கிற ஒவ்வொரு பாடமும் உன் வாழ்க்கையை அழகாக்கும். இப்பவே முடிவெடு. நீ வெறும் உழைப்பாளியா இல்ல உலகத்தை ஆள போற அறிவாளியா? உன்னில் முதலீடு செய். உலகம் உன் காலடியில் விழும். அறிவை வளர்த்தாச்சு, ஆனா கோபமோ அவசரமோ அந்த அறிவை அழிச்சிடும். 6வது விதி உன் உணர்ச்சிகளை பத்தி பேச போகுது. இது ரொம்ப ஆபத்தானது, தயாராரு. விதி 6, உணர்ச்சிகளின் எஜமான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. உலகத்தை உன் கைக்குள் வை. உன் வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? உனக்கு வெளியில எவனும் இல்ல நண்பா. உனக்குள்ள இருக்கிற அந்த 5 விஷயம்தான். உன் கோபம், உன் பயம், உன் பொறாமை, உன் அவசரம். இந்த 4 பேரும் சேர்ந்துட்டா உன் வாழ்க்கையை சுடுகாடாக்காம விட மாட்டாங்க. சாணக்கியர் ஒரு மரண அடியை சொன்னார். உணர்ச்சிகள் தலை தூக்கும் போது அறிவு தற்கொலை செய்து கொள்ளும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கோபத்துல நீ விடுற வார்த்தை பல வருஷ உறவை சிதைச்சிடும். ஒரு நிமிஷம் அவசரத்துல நீ எடுக்கிற முடிவு உன் ஆயுசு கால உழைப்பையும் சாம்பலாக்கிடும். தோற்று போறவன் கோபம் வந்தா கத்துவான், பயம் வந்தா ஓடுவான், பொறாம வந்தா எரிவான். ஆனா ஜெயிக்கிறவன் அவன் ஒரு சதுரங்க வேட்டைக்காரன். அவன் கோபம் வந்தா இன்னும் அமைதியா இருப்பான். ஏன்னா அமைதியா இருக்கிறவன் தான் அடுத்தவன் கழுத்து எங்க இருக்குன்னு சரியா பார்ப்பான். யாராவது உன்னை அசிங்கப்படுத்துறாங்களா, கோபப்படுத்துறாங்களா, உடனே ரியாக்ட் பண்ணாத. ஒரு 10 செகண்ட் அமைதியா இரு. அந்த 10 செகண்ட்ல உன் அறிவு முன்னாடி வந்து நிற்கும். அந்த அறிவு எடுக்கிற முடிவு தான் உன்னை ஒரு ராஜாவா காட்டும். பயங்கிறது வெறும் நிழல் தான் நண்பா. அதை தொட்டு பார்த்தா அது மறைஞ்சிடும். மத்தவன் வளர்றத பார்த்து பொறாமப்படாத. அது நெருப்ப உன் வெற்றிக்கான எரிபொருளா மாத்து. அவன் ஜெயிச்சிட்டான், அடுத்து நான் எப்போ? இதுதான் உன் மைண்ட்ல ஓடணும். தண்ணீர் குளம் அமைதியா இருந்தாதான் அதுல உன் முகம் தெளிவா தெரியும். உன் மனசு அமைதியா இருந்தாதான் உன் வெற்றிக்கான வழி உனக்கு தெளிவா தெரியும். இப்போ முடிவெடு. நீ உன் உணர்ச்சிகளுக்கு அடிமையா இல்ல உன் உணர்ச்சிகளுக்கு நீ எஜமானனா? கோபத்துல பேச மாட்டேன், பயத்துக்கு தோற்க மாட்டேன், சிந்திச்சுதான் அடி வைப்பேன். இந்த 3 உறுதிமொழி உன் வாழ்க்கையில யாராலும் அசைக்க முடியாத கோட்டையா மாத்தணும். உன் உணர்ச்சிகளை நீ ஆள கத்துக்கிட்டா இந்த உலகத்தை நீ ஆள ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அறிவை வளர்த்தாச்சு, உணர்ச்சியை அடக்கியாச்சு. ஆனா பணம் எப்போ வரும்? 7வது விதிதான் அந்த அல்டிமேட் ரகசியம். மதிப்பை உருவாக்கு. அதுதான் பணத்தை உன் பக்கம் இழுக்கும் காந்தம் போலாமா? விதி 7, மதிப்பின் காந்தம். நீ மதிப்புள்ளவனாக மாறினால் பணம் உன்னை தேடி வரும். உலகத்தில் இருக்கிற 99% மக்கள் ஒரு தப்பான வேட்டையை தான் ஆடிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? பணத்தை துரத்துறது. பணத்தை தேடி நீ ஓடினா அது உன்னை விட வேகமா ஓடும். ஏன்னா பணம் ஒரு நிழல் மாதிரி. ஆனா சாணக்கியன் ஒரு ரகசியத்தை சொன்னான். பணம் ஒருபோதும் மனிதனை தேடி வராது, அது மதிப்பினை தேடி தான் வரும். டாக்டர், டீச்சர், என்ஜினியர் இவங்களுக்கெல்லாம் ஏன் காசு கிடைக்குது? அவங்க வேலை செய்யறதுனால இல்ல, அவங்க ஒரு மதிப்பு உருவாக்குறதுனால. உன்னே ஒரு கேள்வி கேளு. உன்னால இந்த உலகத்துக்கு என்ன பயன்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா உங்ககிட்ட பணம் வராததுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நீ வெறும் வேலை செஞ்சா உனக்கு சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா நீ ஒரு மதிப்பை உருவாக்கினா உனக்கு செல்வம் வந்து சேரும். ஏழை மனநிலை எப்பவுமே ஈஸியா எப்படி காசு வரும், எந்த ஷார்ட்கட் இருக்குன்னு தான் தேடும். ஆனா அதுல கிடைக்கிற காசு வந்த வேகத்துல காணாம போயிடும். பணக்கார மனநிலை கொண்டவன் காசு தேட மாட்டான். அவன் ஒரு திறமையை வளர்த்துப்பான். அந்த திறமை உலகத்துக்கே பயனுள்ளதா மாத்துவான். நீ ஒரு மதிப்புள்ள மனிதனா மாறிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ பணத்தை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. பணம், வாய்ப்பு, புகழ் எல்லாமே உன் காலடியில் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா பேச தெரியுமா? சூப்பரா எழுத தெரியுமா? ஒரு மெஷினை சரி பண்ண தெரியுமா? இது எல்லாமே வேல்யூ தான். சாணக்கியன் எச்சரிச்சான். மதிப்பில்லாத செல்வம் அஸ்திவாரம் இல்லாத கோபுரம் மாதிரி சீக்கிரம் இடிஞ்சிரும். நீ இப்போ முடிவெடு. நீ பணத்தை துரத்துற வேட்டனாயா இல்ல பணத்தையே உன்னை நோக்கி இழுக்கிற காந்தமா? இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடு. நான் பணத்தை பின்தொடர மாட்டேன். என்னோட மதிப்பை நான் உயர்த்துவேன். நான் உலகத்துக்கு பயனுள்ளவனா மாறுவேன். இப்போ உங்ககிட்ட மதிப்பு இருக்கு, ஆனா அது ஒரே ஒரு வழியில வந்தா போதாது. 8வது விதி உன் வருமானத்தை பல மடங்கு ஆக்க போகுது. மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அடுத்த ஆட்டத்துக்கு தயாரா? விதி 8, வருமான சாம்ராஜ்யம். ஒரே வருமானத்துல முடங்காத, பல வருமான வழிகளை திற. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். நீ இப்போ சம்பாதிக்கிற பணம் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வருதா? ஆமான்னு சொன்னா நீ ஒரு மிகப்பெரிய ஆபத்தோட விளிம்பில் நின்றுட்டு இருக்க நம்பா. நாளைக்கு அந்த ஒரு வருமானம் நின்றுட்டா உன் நிலைமை என்ன? உன் குடும்பத்தோட எதிர்காலம் என்ன?
ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்கிறவன் ஒரு ஒத்தையடி பாதையில போறவன் மாதிரி. அந்த பாதையை அடைக்கப்பட்டா அவன் கதையே முடிஞ்சிடும். சாணக்கியன் ஒரு மரண தந்திரத்தை சொன்னான். உன் வாழ்வாதாரத்தை ஒருபோதும் ஒரு புள்ளியில மட்டும் வைக்காத, சுத்தி பாரு. ஏழை மனநிலை ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நிம்மதி அடையும், இதுவே போதும்னு ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். ஆனா ராஜதந்திரம் கொண்டவன் பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? அவன் பல வழிகளில் வருமானத்தை உருவாக்குவான். ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் இன்னொரு வழி அவனை தாங்கி பிடிக்கும். அவன் பணத்துக்காக ஓட மாட்டான், தன் பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைப்பான். பிசினஸ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் காசு வேணும்னு அவசியம் இல்லை நண்பா. ஒரு ஆன்லைன் வேலை, ஒரு சின்ன சுயதொழில், உனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை கத்து கொடுக்கறது, இது எதுவாகனாலும் இருக்கலாம். அன்னைக்கு ஒரு விதை போட்டாதான் இன்னைக்கு அது நிழல் கொடுக்கும். நீ ஆரம்பிக்கிற சரியான நேரத்தை தேடிட்டு இருக்கியா? சாணக்கியர் சொல்ற சரியான நேரம்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நீ எப்போ ஆரம்பிக்கிறியோ அதுதான் சரியான நேரம். உன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கோ. இன்னைக்கு நீ வேலைக்கு போகலன்னா உன் அக்கௌண்ட்டுக்கு காசு வருமா? பதில் இல்லைன்னா நீ அடிமையா இருக்கன்னு அர்த்தம். பதில் ஆமானா நீ ஒரு பேரரசனாகும் பாதையில இருக்குன்னு அர்த்தம். சம்பளம் உன்னை வாழ வைக்கும், ஆனா பல வருமானங்கள் தான் உன்னை சுதந்திரமான மனிதனாக்கும். இப்போ முடிவெடு, நீ அந்த ஒற்றை கைத்துல தொங்கிட்டு இருக்க போறியா, இல்ல உனக்கான ஒரு பலமான அஸ்திவாரத்தை உருவாக்க போறியா? வருமானம் வந்தாச்சு, ஆனா அந்த வருமானத்தை எப்படி தக்க வைக்கிறது? 9வது விதி உன் ரகசியங்களை பத்தி பேச போகுது. அது உன் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விவேகம். தயாரா? விதி 9: முடிவே உன் ஆயுதம். வேகமான முடிவு, விவேகமான முன்னேற்றம். வாழ்க்கையில நீ எவ்வளவு தூரம் போக போறன்னு உன் உழைப்பு மட்டும் சொல்லாது நண்பா, நீ எடுக்கிற முடிவுகளின் வேகம் தான் சொல்லும். சுத்தி பாரு, 90% மக்கள் ஏன் இன்னும் தேங்கி நிற்கிறாங்க தெரியுமா? அவங்க கிட்ட திறமை இல்லாம இல்லை, தயக்கம் இருக்கு. இது பண்ணலாமா, அது சரியா வருமா, ஊர் என்ன சொல்லும்? இந்த தயக்கமே உன்னை முன்னேற விடாம கட்டி போடுற சங்கிலி. சாணக்கியன் ஒரு உண்மை உடைச்சான்: தவறான முடிவை விட முடிவு எடுக்காமல் தயங்கி நிற்பதே மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு. ஏழை மனநிலை எப்பவுமே சரியான நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சரியான நேரம் ஒருபோதும் வராது. ஆனா ஒரு ராஜதந்திரம் கொண்ட மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? அது வேகமா முடிவு எடுக்கும். அந்த முடிவு தவறானாலும் அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த அடியை வைக்கும். சரியான முடிவை நீ தேடாத, நீ எடுக்கிற முடிவை சரியா மாத்த கத்துக்கோ. இனிமே ஒரு முடிவு எடுக்கும்போது உன் மனசாட்சி 3 கேள்வி கேளு: இது எனக்கு முன்னேற்றத்தை தருமா? இதுல வர்ற மோசமான நிலை என்ன? அதை என்னால சமாளிக்க முடியுமா? இதிலிருந்து நான் என்ன கத்துக்க முடியும்? இந்த 3க்கும் உங்ககிட்ட பதில் இருந்தா அப்புறம் தாமதிக்காத, களத்துல இறங்கு. சுத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் அட்வைஸ் கேட்டுட்டே இருக்காத. ஆலோசனைகள் அதிகமா ஆக ஆக குழப்பம் தான் அதிகமாகும். கேள்வி பலராக இருக்கட்டும், ஆனா முடிவு உன்னுடையதாக மட்டும் இருக்கட்டும். முடிவு எடுக்கிறது ஒரு கலை. நீ தயங்கி நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான வாய்ப்பை இன்னொருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடு: நான் தயங்க மாட்டேன், நான் முடிவெடுக்க பயப்பட மாட்டேன், என் வாழ்க்கையோட ஸ்டீரிங் என் கையில மட்டும்தான் இருக்கும். பயம் வந்தா எதிர்த்து நில், தயக்கம் வந்தா துணிஞ்சு நில். தயக்கத்துல இருக்கிறவன் அடிமை, துணிஞ்சு முடிவெடுக்கிறவன் தான் அரசன். நீ யாரு? 9 விதிகளை பார்த்தாச்சு, ஆனா இந்த 9 விதிகளையும் தாங்கி பிடிக்கிற அந்த மகா ரகசியம் 10வது விதியில் இருக்கு. இதுதான் இந்த முழு பயணத்தோட உச்சகட்டம். தயாரா? விதி 10: ஒழுக்கம் எனும் சாம்ராஜ்யம். முன்னாடி பார்த்த 9 விதிகளும் ஒரு துப்பாக்கி அப்படின்னா அந்த துப்பாக்கியில் இருக்கிற தோட்டா தான் இந்த 10வது விதி. இது இல்லைன்னா அந்த 9க்குமே உயிர் இல்லை. 1000 வீடியோ பார்க்கலாம், கோடி முறை மோட்டிவேஷன் கேட்டு துள்ளி குதிக்கலாம், ஆனா 3வது நாள் நீ பழையபடி சோம்பேறியா படுத்திருந்தா நீ பார்த்ததெல்லாம் வெறும் குப்பை. சாணக்கியன் ஒரு கசப்பான சத்தியத்தை சொன்னான்: ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வெற்றியும் இல்லை, அந்த வெற்றி நிலைக்கு போவதும் இல்லை. சுத்தி பாரு, ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்காத, அவங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு. ஏழை மனநிலை மனசுக்கு வந்தபடி வாழும். இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடும். ஆனா ராஜதந்திரம் கொண்டவன் தன் மனசு சொல்றதை கேட்க மாட்டான், தன் இலக்கு சொல்றதை கேட்பான். அவன் உடம்பு வலிச்சாலும் மனசு தடுத்தாலும் அவன் எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். திறமையை விட விடாமுயற்சி தான் அங்க பெரிய ஆயுதம். நீ ஒரே நாள்ல மலையை உடைக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் உன் வாழ்க்கையில ஒரே ஒரு சதவீத மாற்றத்தை மட்டும் கொண்டு வா. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா நீ ஒரு சாதாரண மனுஷனா இருக்க மாட்ட, நீ ஒரு சரித்திரமா நிப்ப. மோட்டிவேஷன் உன்னை ஆரம்பிக்க வைக்கும், ஆனா ஒழுக்கம் தான் உன்னை வெற்றி கோட்டை தொட வைக்கும். நீ உன்னை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா இந்த உலகத்தையே உன்னால கட்டுப்படுத்த முடியும். என்பா, இந்த 10 விதிகளும் வெறும் வார்த்தைகள் இல்லை, இது ஒரு போர் வியூகம். பணம் உன் இலக்கு இல்லை, பணம் ஒரு விளைவு. நீ உன் சிந்தனையை மாத்தி நேரத்தை மதிச்சு ஒழுக்கத்தோட உழைச்சா பணம் உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரும். பழைய வாழ்க்கையை இப்பவே இங்கேயே புதைச்சிடு. ஒரு புதிய மனிதனா, ஒரு சிங்கமா நிமிர்ந்து நட. பார்த்தது போதும், இப்பவே எழுந்து செயல்படு. வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நண்பா, இந்த 10 விதிகள் வெறும் சத்தங்கள் இல்லை, இது உன் வாழ்க்கையை மாற்ற உனக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ அப்படியே போயிட்டா உன் வாழ்க்கை பழையபடி தான் இருக்கும். ஆனா இதுல சொன்ன ஒரே ஒரு விதியை நீ உன் ரத்தத்துல ஏத்திக்கிட்டாலும் அடுத்து ஒரு வருஷத்துல நீ நிக்கிற இடமே வேற. மறந்துடாத, வேடிக்கை பார்க்கறவனுக்கு வரலாற்றுல இடம் கிடையாது, வேட்டையாடுறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தம். இந்த வீடியோ உனக்குள்ள ஒரு சின்ன நெருப்பையாவது பற்ற வச்சிருந்தா அந்த நெருப்பு அணைய விடாத. இதே மாதிரி உன் வாழ்க்கையை செதுக்க
இருக்கிற இன்னும் பல சக்தி வாய்ந்த ரகசியங்களோட நான் உன்னை தேடி வருவேன். அந்த பயணத்துல என் கூட இணையணும்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோ. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இப்பவே ஷேர் பண்ணு. ஏன்னா நீ கொடுக்கிற ஒரு சின்ன மாற்றம் இன்னொருத்தன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தலாம். உன் மனசுல இப்போ என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லு. நான் படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். விதியை மதியால் வெல்வோம். உன் உழைப்பு உண்மையானால் உன் வெற்றி நிச்சயம். அடுத்த அதிரடியான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.